நியூஸ் தமிழ் கழுகு. தேர்தல் செலவுக்கு எவ்வளவு தயார் செய்யணும், தலைமை எவ்வளவு தொகை கொடுக்கும், எப்படி கொடுக்கும்னு தவேக தலைமையில இருந்து மாவட்ட செயலாளர்களுக்கு முக்கியமான தகவல் போயிருக்கான். தவேக கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து கட்சி நிகழ்ச்சிகள், விஜயோட பிரச்சாரங்கள், மாநாடுகள்னு பட்ஜெட் போட்டு தான் கட்சியை விஜய் நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அந்த வகையில விஜயோட அடுத்த பட்ஜெட் ஒவ்வொரு எம்எல்ஏ வேட்பாளருக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறது தானா. இப்போதைக்கு தவேகவோட மாவட்ட செயலாளர்கள் தான் கட்சியோட வேட்பாளருங்கிற முடிவில் இருக்கிற விஜய் ஒவ்வொருத்தரும் ஒரு தொகுதிக்கு குறிப்பிட்ட தொகையை தயார் செஞ்சுட்டு அதை தலைமைக்கு தெரிவிக்கணும்னு பனையூர்ல இருந்து தகவல் போயிருக்கான். அந்த தொகையோட கட்சி தலைமை ஒரு பெரும் தொகையை கொடுக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கான். தன்னை நம்பி வந்த கட்சி நிர்வாகிங்க யாரும் மத்த கட்சிகளை போல செலவு செஞ்சுக்கிட்டு குடும்பங்களையோ சொந்த வாழ்க்கையோ இழந்திடக் கூடாதுங்கிறதுல விஜய் உறுதியா இருக்கிறதா சொல்றாங்க. அதே சமயம் அதிமுக திமுகவோட ரகசிய கூட்டணி வச்சிருக்கிற மாசேக்கரோட விவரங்களையும் சேகரிச்சு அவங்கள அப்புறப்படுத்துற நடவடிக்கைகளையும் விஜய் துவங்கிட்டதா சொல்றாங்க. கட்சி தலைமையோட இந்த கரன்சி தகவல் களத்துல கட்சிக்காரங்களை பம்பரமா சுழல வைக்கிறதுக்கான ஊக்கம்னு ஒரு தவேக தரப்புல சொல்லப்படுது. அதிமுகவில் இருக்கிற பல சீனியர்கள் கட்சி தலைமை மேல ஏதோ ஒரு விதத்துல அதிருப்தியில இருக்க கட்சி தலைமை அவங்களோட வருத்தங்களுக்கு காது கொடுக்க தயாரா இல்லையா. அதிமுகவில் சூப்பர் சீனியர்களா இருக்கிற பல தலைவர்கள் தங்களோட எதிர்காலம் என்னங்கிறது தெரியாம கட்சி தலைமையால புறக்கணிக்கப்படுறதா நினைக்கிறாங்களாம். முன்னாள் சபாநாயகர் தனபால் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்க அவரை கட்சியிலிருந்து பெருசா கண்டுக்கலையாம். ஜெயலலிதா காலத்துல கோலோச்சின வளர்மதி வர்ற தேர்தலுக்கு 1000 விளக்கு மயிலாப்பூர்ல போட்டியிட விருப்ப மனு கொடுக்க முதல்வர் ஸ்டாலினோட கொளத்தூர் தொகுதியில அவரை எதிர்த்து நிக்க சொல்லுதான் அதிமுக தலைமை. 2026 அதிமுக ஆட்சி அமைச்சா அதுல அமைச்சராகும் வாய்ப்புள்ள வளர்மதி கொளத்தூர்ல தோல்வியை சந்திச்சா தன்னோட அரசியல் எதிர்காலம் என்ன ஆகும்னு யோசிக்கிறாங்களாம். அதே மாதிரி டிசம்பர் மாசம் நடந்த கடைசி பொதுக்குழுவுக்கு சக்கர நாற்காலியில வந்தாரு கட்சியோட அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன். அவரோட உடல்நலத்தை காரணம் காட்டி அவருக்கு பதிலா தற்காலிக அவைத்தலைவரா KP முனுசாமி செயல்படுவார்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சாரு. அந்த பொதுக்குழுவையும் முனுசாமி தான் நடத்தினாரு. பொதுக்குழுவுக்கு தமிழ்மகன் உசேன் வந்தோம், அவரை வச்சு அந்த பொதுக்குழுவை நடத்தி இருக்கலாம், அடுத்ததா முனுசாமியை தேர்ந்தெடுத்திருக்கலாம்னு தமிழ்மகன் உசேன் தரப்புக்கும் வருத்தம்னு சொல்றவங்க ஏற்கனவே அவைத்தலைவர் பதவியை கேட்டுக்கிட்டு இருக்கிற முன்னாள் அமைச்சர் பொன்னையன் தன்னை தற்காலிக அவைத்தலைவரா கூட எடப்பாடி தேர்ந்தெடுக்கல அப்படிங்கிற கடும் வருத்தத்துல இருக்கிறதாவும் சொல்றாங்க. அதிமுக பாமக கூட்டணி உறுதியாகாத நிலையிலேயே பாமகவோட சிட்டிங் எம்எல்ஏ தன்னோட தொகுதியை அதிமுக எடுத்துக்கும்னு வேற தொகுதியை தேட ஆரம்பிச்சிருக்காராம். விழுப்புரம் தொகுதியில 2 தடவை வெற்றி பெற்ற முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் 2021 தேர்தலில் தோல்வி அடைஞ்சாரு. அதிமுகவிலிருந்து திமுகவில் சேர்ந்த லட்சுமணனே சண்முகத்தை தோற்கடிச்சாரு. 2026 விழுப்புரம் தொகுதி தனக்கு சாதகமா இருக்காதுன்னு முடிவு செஞ்ச சண்முகம் மயிலம் தொகுதியில போட்டியிட கட்சி தலைமை கிட்ட விருப்ப மனு கொடுத்திருக்காரு. சண்முகத்தோட சொந்த ஊரான ஔவையார் குப்பம் மயிலம் தொகுதிக்குள்ள இருக்கிறதும் வன்னியர்கள் பெருவாரியா இருக்கிறதுனால தன்னோட வெற்றி சுலபம்னோ பாமகவும் கூட்டணிக்கு வந்துட்டா வெற்றி நிச்சயம்னு கணக்கு போடுறாராம் சண்முகம். இப்ப மயிலம் தொகுதியில சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற பாமகவோட சிவக்குமார் சண்முகம் வருகையால தொகுதி மாறுற முடிவுக்கு வந்துட்டாராம். விக்கிரவாண்டியில நிக்கிறதுக்கான ஏற்பாடுகளை சிவக்குமார் துவங்கிட்டதா சொல்றாங்க. முதற்கட்டமா சௌமியா அன்புமணியை அழைச்சுக்கிட்டு வந்து விக்கிரவாண்டியில கூட்டங்களை நடத்துறது, தொகுதியில இருக்கிற பாமக நிர்வாகிகளோட தேவைகளை பூர்த்தி செய்யறதுன்னு களத்துல இறங்கிட்டாராம் சிவக்குமார். வெற்றி கூட்டணியில இருப்போம்னு ராமதாஸ் அறிவிச்சாலும் அது எந்த கூட்டணிங்கிற தெளிவு தைலாபுரத்துக்கே இல்லைங்கிறாங்க. இதுவரைக்கும் ராமதாஸ் கூட எந்த கட்சியும் நேரடியா கூட்டணி பத்தி பேசலையாம். அதே சமயம் அன்புமணியை கூட்டணியில சேர்க்க கூடாது, கூட்டணி பத்தி ராமதாஸ் கிட்ட தான் பேசணும்னு பாஜக அதிமுக தரப்புக்கு தைலாபுரம் சொல்லிக்கிட்டு இருக்கான். 2 பேரையும் எப்படியாவது ஒன்னு சேர்த்து கூட்டணிக்குள்ள கொண்டு வந்துடலாம்னு நம்பிக்கையில இருந்து அதிமுகவும் பாஜகவும் இப்ப அந்த நம்பிக்கையை இழந்துருச்சான். அன்புமணியை தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்த்தா அவருக்கு ஒதுக்குற தொகுதிகள்ல ராமதாஸ் தரப்புல இருந்து வேட்பாளர்களை நிறுத்தி கள நிலவரம் தனக்குத்தான் சாதகங்கிறத ராமதாஸ் நிரூபிப்பாராம்.
தேர்தல்ல ராமதாஸ் முகாமுக்கு எந்த மாதிரியான உதவிகளையும் செய்ய தயாருன்னு அறிவாலயம் தரப்பு உறுதி கொடுத்திருக்கிறதாவும் ஒரு பேச்சு இருக்கு. நியூஸ் தமிழ் கழுகு.